எனக்கு ஒரு கேள்வி, அதே சமயத்துல கோவமாவும் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போன்னு இல்ல, ரொம்ப வருஷமாவே அந்த ஒரு விஷயம் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆணை வந்து பெண் திருத்திடலாம் அப்படின்றது. அது நடக்குமா? அது வாய்ப்பு இல்லல்ல சார். அது என்ன அப்புறம் திருத்துறது, முன்னாடியே திருத்த வேண்டியதானே. அவங்களை திருத்துறதுதான் நம்ம வேலையா அப்படின்றது. திருத்துறது வேலை இல்லைங்கிறது ஒண்ணு. ஏன் திருத்திட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது? அப்படி அவர் தான் வேணும்னா திருத்துதல், அது உடன்பாடு இல்லைங்க. அது இப்போ என்னென்ன, குறையற்ற மனிதன் தான், எல்லாருமே குறைகள் இருக்கு. சில விஷயங்கள் மாற்றலாம், சில விஷயங்கள் மாறாது. அது சொல்லுவாங்கல்ல, பிறவி குணம்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நான் அவனை ஒரு ஆணோ பெண்ணோ நேசிக்கிறாங்க, அது பெண்கள்கிட்ட உள்ள ஒரு குணம் என்னென்னா அப்படியே அர்ப்பணிப்புன்ற ஒரு விஷயம் நிறைய இருக்கும். ஆணுகிட்ட என்னென்னா அதை ரீஆக்ட் பண்ணுறதுலே கொஞ்சம் பாதி தான் இருக்கும். அதுக்காக அன்பு இல்லைன்னு இல்லை, அவன் வந்து அவனுக்கு இந்த அன்பு செலுத்தல் நீளமே கம்மி ஆணுக்கு. பெண்ணுக்கு வந்து ஆழம் அதிகம். இது ரெண்டும் மேட்சே ஆகுமா உங்களுக்கு? ஆகாது. ஏதோ ஒரு இடத்துல சிக்கல் வரும். சிக்கல் வரும்போது ஒன்று புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ரைட்டு, நம்ம உனக்கு இப்படி எனக்கு அந்த புரிதல் இல்லைன்னா சிக்கல். அது ரொம்ப சிக்கல் தான். அது ஏன்னா சிக்கல், அது போய் எல்லாம் அப்புறம் தானே புரியுது. இப்போ ஏன் அனுபவம் உங்களுக்கு உதவாது. ஏன் உதவாதுன்னா, என்ன சொன்னாலுமே வார்த்தையாக மட்டும்தான் இருக்கும். உங்கள் அனுபவம் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். பட்டு திருந்தணும். பட்டு திருந்தா உங்களுக்கு தெரியலாம். அப்போ கூட அவரும் ஒன்று சொன்னார், நானும் அப்படித்தான், இன்னொருத்தர் தான் ஒரு விஷயம் சொன்னாலும் மாற போகிறதில்ல.